ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழில் பகுதி ஆள இலக்கணம் பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படிங்கிறது என்னென்னா, தமிழ் எழுத்துக்களை வரிசையாக நமக்கு தெரியுமான்னு செக் பண்ணுறாங்க. இந்த வரிசையை 3வது 4வது படிக்கும் போதே சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஆனா அவனா ஈனா ஈயனா நமக்கு இப்போ வரையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கானா காவண்ணா கீனா கீயண்ணா இந்த வரிசைப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த வரிசை தான் அகர வரிசை, வேறு எதுவும் இல்லை. இப்போ வாங்க நம்ம 2 கொஸ்டின் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த 2 கொஸ்டினும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, 2023. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான அகர வரிசையை தேர்க. நமக்கு இப்போ 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் விடை தெரியவில்லை. அந்த விடை தெரியலைங்கிறது பதிலே இல்லை, அதனால் அதை விட்டுருங்க. இப்போ நம்ம ஆப்ஷன் ஏயை பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏல மரகதம், மாணிக்கம், முத்து, கோமேதகம். ஆப்ஷன் பியில் கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. ஆப்ஷன் சியில் முத்து, மாணிக்கம், மரகதம், கோமேதகம். ஆப்ஷன் டியில் மரகதம், முத்து, மாணிக்கம், கோமேதகம். ஆப்ஷன் டியை பாருங்கள், மரகதம். மரகதத்தில் மானா ஃபஸ்ட்டு இருக்குது, முத்தில் மூணா ஃபஸ்ட்டு இருக்குது, மாணிக்கத்தில் மாவனா ஃபஸ்ட்டு இருக்குது, கோமேதகம் கோனா ஃபஸ்ட்டு இருக்குது. நம்ம எப்படி படிப்போம்? மானா மாவண்ணா மீனா மீயண்ணான்னு படிப்போம். ஸோ இதில் மானா இருக்குது, அப்புறம் மானாக்கு அப்புறம் மூணா வந்துருச்சு. ஸோ இது தப்பு. ஆப்ஷன் சியை பாருங்கள், மானாவுக்கு முன்னாடி மூணா இருக்குது. ஸோ அது தப்பு. ஆப்ஷன் ஏயை பாருங்கள், மரகதம், மாணிக்கம், முத்து, கோமேதகம். மரகதம், மாணிக்கம், முத்து வரையும் மானா மாவண்ணா மீனா மூவண்ணா வரைக்கும் ரைட். கோமேதகம் லாஸ்ட்டில் வந்ததுனால அது தப்பு. ஃபஸ்ட்டு கானா வரிசையில் தான் ஃபஸ்ட்டு வரணும், அதனால் கோமேதகம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மானா வரிசை வரும், மரகதம், மாணிக்கம், முத்து. ஸோ அதனால் பி தான் ஆன்சர். இப்போ நம்ம 2வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதில் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. இதுலேயும் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 5வது ஆப்ஷன் விடை தெரியவில்லை. ஸோ அது வராது, அது ஆன்சரும் இல்லை, அது வரவும் வராது. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ, கிளி, தேனி, தையல், பழம், மான், ஓணான், ஆசிரியர். ஆப்ஷன் பி, ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். ஆப்ஷன் சி, தேனி, தையல், பழம், மான், ஓணான், ஆசிரியர், கிளி. ஆப்ஷன் டி, ஆசிரியர், கிளி, தேனி, தையல், பழம், மான், ஓணான். ஆசிரியருங்கிற வார்த்தையை ஏயிலையும் சியிலையும் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கறனால ஸோ அது தப்பு. அகர வரிசையின்படி ஆனா தான் ஃபஸ்ட்டு வரணும், அடுத்து உயிர் எழுத்துக்கள் வரணும். ஆப்ஷன் டியை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, ஆசிரியருக்கு அப்புறம் கிளி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓணான் தான் செகண்ட் வரணும், ஓணான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கனால அது தப்பு. ஆப்ஷன் பியை பாருங்கள், ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். ஆனா ஆவணா வரிசைப்படி கரெக்டாக இருக்கனால ஸோ இதுதான் ஆன்சர், பி தான் ரைட்.